ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாலியாக ஒரு புக் ரிவ்யூ பை புவனா. எனக்கு புக்கு படிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் புவனா. ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேஜ் படித்தோடனே சூப்பராக தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்களா நீங்கள்? புக்கு படிக்க டைமே இல்லைடா கண்ணா, நீ படித்து அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்காக தான் இந்த புக் ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற புக்கு இக்கிகை. இக்கிகை அப்படின்னா மீனிங் என்னென்னா அ ரீசன் டு வேக் அப் இன் த மார்னிங். ஒரு ஐலாண்ட் இன் சவுத் ஆஃப் ஜப்பானில் 100 வயசு குறையாமல் பல மக்கள் அங்கே ஹெல்த்தியாக வாழ்ந்து வந்தாங்களாம். அப்படி என்னடா அவங்க வாழ்கிறதுக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு சீக்ரெட்டு அப்படின்னு போய் பார்த்தா, அவங்களுடைய சாப்பாடு ஒரு டயட்டான சாப்பாடாம். ஒரு சிம்பிளான லைஃபு, அதுவும் பாதி நேரம் அவுட்டோரில் இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப். க்ரீன் டீ அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டோடு இருந்துச்சான். கிட்டத்தட்ட ஹவாய் அப்படிங்கிற இடத்தோட கிளைமேட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சான். இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் அ பிரதர். அவங்களுக்கு உன்னை தெரியவே இல்லை அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு தரம் மீட் பண்ணுறியா, ரொம்ப பழகின மாதிரி ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப்போட எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இது மொத்த ஊருமே அப்படி தான் இருந்துச்சான். நர்ச்சரிங் ஃப்ரெண்ட்ஷிப், ஈட்டிங் லைட், கெட்டிங் இனஃப் ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு மாடரேட்டான எக்ஸசைஸ் பண்ணுறதும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதும் இவங்க பொதுவாகவே இந்த கண்ட்ரியில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த புக்கு மூலயமா இவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, என்னெல்லாம் சீக்ரெட் ஃபாலோ பண்ணனால இந்த ஊரில் எல்லாரும் 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டூல் மூலமாக நீங்கள் உங்களுக்கான இக்கிகையை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ரீசன் டு வேக் அப் இன் த மார்னிங், காலையில் எந்திரிக்கும் போதே சபா எந்திரிக்கணுமா அப்படின்னு தூங்காமல் இவங்கள மாதிரியே எந்திரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை நான் இந்த புக்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அக்கார்டிங் டு ஜப்பனீஸ் எல்லாருக்குமே ஒரு இக்கிகை இருக்குங்கிறார். அதாவது ஒரு பர்பஸ் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறாரு. இங்கே இருக்கிற யாருமே ரிட்டையர்மெண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் இருந்ததே இல்லையா. நம்ம ஊர்லலாம் 60 வயசானால் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு அந்த 60 வயசு எப்போ ஆகும்னு 50 வயசுலேருந்தே இன்னும் 9 வருஷம், இன்னும் 8 வருஷம், 7 வருஷம்னு கவுண்ட் டவுன் போட்டிருப்போம்ல, அதெல்லாம் இல்லையா. இங்கே ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாதான். ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஹெல்த்தியாக இருக்கிறனால அவங்களோட பேஷன் என்னவோ அதுக்கு டுவர்ட்ஸ் அவங்க கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சாப்டர் 1, த ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்ட். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன சொல்லார்னா 80% சீக்ரெட்டுங்கிற டாப்பிக்கில் நம்ம வயிறு எப்போவுமே 80% தான் சாப்பிட்ணுமா. நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட வாய்க்கு ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம், சாப்பிட்ட வாய்க்கு 2 பிஸ்கெட், சாப்பிட்ட வாய்க்கு ஒரே ஒரு லட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே ஓவர் ஃபில்லிங்கில் ஒரு ஐஸ்கிரீமு 2 பனானா இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறார். வயிறு 80% தான் சாப்பிட்ணுமா. அதே மாதிரி இன்னொரு பெரிய காமெடி என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட உட்காரும் போதே நமக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு தோணுச்சுன்னா டக்குன்று நிறுத்தி விடுவார்களாம். நெக்ஸ்ட்டு மோய் அப்படிங்கிறாங்க, கனெக்டிங் ஃபார் லைஃப். நம்ம ஊரில் சிட்டு போடுவோம் இல்லையா, அது மாதிரி இவங்களும் எல்லா அந்த கம்யூனிட்டி ஆளுங்களும் சிட்டு போட்டுட்டு அந்த வர காசில் வீக்கெண்ட் ஆர் மந்த் எண்ட் எங்கேயாவது அவுட்டிங் போவாங்க போல். அப்படி எனக்கு அவுட்டிங் போக வேண்டாம்ப்பா, எனக்கு வீட்டில் இப்போ செலவு இருக்குது அப்படின்னா அந்த அவுட்டிங் போகாமல் அந்த காசை சேர்த்து வச்சுட்டு 2 மாதத்துக்கு அப்புறமா மொத்தமாக நீங்கள் எங்கேயாவது போகலாம். இல்லை எனக்கு அந்த அட்வான்ஸாக வேணும், எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் அந்த எல்லோரும் சிட்டு போட்டிருக்கிற சேர்த்து காசு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம ஊரில் சிட்டு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்கக்கிட்ட இந்த ஸ்கீம் இருக்கான். அதுக்கு பேர் மொய். நெக்ஸ்ட்டு சாப்டரில் கோயிங் வித் த ஃப்ளோ அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் குக் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒர்க்காக இருந்துச்சுன்னா டைமே போகிறது தெரியாது. நின்றுட்டே இருப்பீங்க, காய் கட் பண்ணுவீங்க, ஒரு பொரியல் 2 பொரியல், ரசம், கூட்டு, சாம்பார்னு வண்டி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சில நேரம் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, காலையில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த புக்கோட இன்டென்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிடும். ஐயோ மணி 8 டின்னர் பண்ணுமே அப்படிங்கும் போது நம்ம சுய நினைவுக்கே ஐயையோ மணி 8 அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வருவோமா. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கோயிங் வித் த ஃப்ளோவில் ப்ரூஸ்லி நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாராம். நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது, அப்படியே கோயிங் வித் த ஃப்ளோவில் போயிடுவோமா. அதோட அப்படியே ஆப்போசிட் போய் பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிக்காத விஷயம் செய்யும்போது டைம் என்னாச்சு அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் டயத்தை பார்த்துட்டே இருப்போமா.
இந்த கோயிங் வித் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுமா. டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள். எந்த ஆக்டிவிட்டி பண்ணால் உங்களையே மறந்து டைம் போகிறதே தெரியாமல், இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து டிவியில் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 4 படம் கண்டினியூஸாக பார்ப்பேன். ஓடிடியில் இந்த படம் மாதிரி, அடுத்த படம் மாதிரி, அடுத்த படம் மாதிரி. ஏன்னா வீடு வேறு ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் அங்கே நின்று காயும் நறுக்கி சமையலும் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம் நில்லுடா தம்பின்னு பாஸ் பண்ணிவிட்டு பொருளை 2 கலரிட்டு உப்பு காரப்பொடி போட்டு திரும்பி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படியே டிவியில் படம் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பேன். அதனால் உங்களையும் மறந்து டைம் போகிறதே தெரியாமல் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பேஷன் அப்படிங்கிறார். அதுக்காக படம் பார்க்குறது பேஷன் கிடையாது, அது பேடு, அது வேறு விஷயம். ஆனால் அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னா நிறைய விஷயத்துக்கு உங்களை வந்து எக்ஸ்போஸ் ஆக சொல்கிறார். knowing what you do, knowing how to do, knowing how well are you doing, knowing where to do அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எதில் நீங்கள் மெய் மறந்து இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிங்கள் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன சொல்கிறாரு, நம்மளோட ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ண சொல்கிறாரு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரு 2 லைன் எழுதிட்டு சரி சிஸ்டமில் கூகுளில் இந்த நோட்ஸ்க்கான டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்னு போகிறோமா. அங்கேருந்து அப்படியே ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்க்க போய் அப்படியே டைவர்ட் ஆகி என்ன பர்பஸ்க்காக நம்ம உட்காந்து எழுத ஆரம்பித்தோமோ அந்த பர்பஸ் விட்டுட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் டைவர்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு சில நாள் வாரத்தில் ஒரு நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை மாதத்தில் ஒரு நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை வீக்லியிலேருந்து ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொபைலோட யூசேஜே இல்லாமல் இருக்க பாருங்கள். சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியில் இருக்க பாருங்கள். மொபைல் ஒரு நாள் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு கால் அட்டன் பண்ணாமல் இருக்க பாருங்கள். நம்மள பல பேர் வந்து இப்படியே மூழ்கிட்டோமா, சோஷியல் மீடியா இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிறார். அதை பழகிக்க சொல்கிறார். நெக்ஸ்ட்டு சாப்டரில் மைக்ரோஃப்ளோ அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இது எப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்யும்போது என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் நம்மளே அறியாமல் பாடிட்டே இல்லை விசில் அடிச்சுட்டே டைம் போகிறதே தெரியாமல் அது ஒரு ஃப்ளோவோடு பண்ணுவோமா. அதுக்கு பேர் தான் மைக்ரோஃப்ளோ அப்படிங்கிற இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம வீடு கூட்டி பாத்திரம் தேய்க்கும் போது எப்படி இருப்போம், கட்டுப்பாக எரிச்சலாக எவன்டா கண்டுபிடிச்சான் இந்த வேலைக்கெல்லாம் ஒரு மிஷின் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தோணும் இல்லையா. பில்கேட்ஸே அவர் வீட்டில் அண்டா குண்டாலாம் கழுவுவாராமா. டெய்லி நைட்டு அவர் வந்து பாத்திரம் கழுகும்போது ஃபஸ்ட்டு ஸ்பூன் எல்லாம் கழுவுவாராம், அப்புறம் பிளேட் கழுவுவாராம், அப்புறம் ஃபோர்க் கழுவுவாராம். இப்படியே ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு அந்த கழுவுற அந்த பாத்திரத்தையும் ஏதோ ஒரு கான்செப்டில் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இந்த சாப்டரில் அவங்க மெயினாக நம்மக்கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கு இவ்வளோ ஹார்டாகவும் இருக்காது, நீங்கள் அது வந்து ஜாலியாக பாடிட்டே இருப்பீங்க. இந்த சாப்டர்லேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஆனாலப்பட்ட பில்கேட்ஸே அண்டா குண்டா கழுவும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு கழுவுறதுக்கு என்ன கஷ்டம். இன்றைக்கி சாயந்தரம் அந்த மனுஷன் வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி செமையா. நெக்ஸ்ட்டு ஓகிமி அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி பேசியிருக்காங்க. இங்கே இவங்க மெயினாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, ஃபுட் டோன்ட் ஹெல்ப் யூ லிவ் லாங்கர், த சீக்ரெட் இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஹேவிங் அ குட் டைம். நீங்கள் எப்போவுமே உங்கள் மனசையும் உடம்பையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு கல்ச்சர், ஃபெஸ்டிவல், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு கேதரிங்கோடு இருங்க. ஏதோ ஒரு பர்பஸை நோக்கி போயிட்டே இருங்க. சாப்பிட்றது மட்டுமே வாழ்க்கைன்னு வாழாதீங்கன்றார். இந்த கேங்கில் 89 அப்படிங்கிற ஏஜ் தான் சின்ன பையனா, பாக்கி எல்லாருமே 90, 100, 110 அப்படி தான் இருக்காங்க. ஸோ 89 தான் சின்ன பையனா. இவங்க எப்போவுமே டுகெதராக இருந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இவங்க அந்தாக்ஷரி, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஃபேமஸான சாங்ஸு இதெல்லாம் அப்படியே பாடிட்டு, ஏதாவது வீக்லி கேம்ஸ் ஏதாவது வச்சுட்டு, சும்மா இந்த பால் எடுத்து இந்த குச்சியில் அடித்து ஓடுறது அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே செட் ரூல்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு விளையாடிட்டும் அவங்க ஹெல்த்தியாக ஏதோ ஒரு பர்பஸை நோக்கி வாழ்ந்துகிட்டே இருக்காங்களாம். ஆனால் நம்ம ஊர் தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி கிடையாது. பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, கமிட்மெண்ட் முடிச்சதா, கிருஷ்ணா ராமா என் கடமை முடிஞ்சதுடா, என்னை எப்போ வந்து இந்த பகவான் அழிச்சுண்டு போவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஊசி சேரில் உட்காந்துட்டு வீட்டில் பேர பையன் ஓடி விளையாண்டா கூட டே ஓடாதடா விழுந்துடா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டு அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் அவங்க லைஃப் அதோட முடிஞ்சதுன்னு உட்காந்துட்டு இருக்கோமா. ஆனால் இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் மக்களோட பெரிய சீக்ரெட்டே அவங்க டெய்லி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாழ்ந்து டெய்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் லைஃப்பை. இந்த மக்களோட தாரக மந்திரமே சம்திங் டு டூ, சம்திங் டு லவ் அண்ட் சம்திங் டு ஹோப் ஃபார் அப்படிங்கிறது தான் இந்த மக்களோட தாரக மந்திரமே. இவங்க மொத்தமே 5 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம் எல்லாருமே குடும்பமாக. டோன்ட் வரி, கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. நேச்சர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்,
ஸோ லவ் இட் எவ்ரிடே அண்ட் லிவ் அன் அன்ஹரிட் லைஃப், பி ஆப்டிமிஸ்டிக். இந்த 5 பாயிண்ட்டை மட்டும்தான் இந்த ஊரில் மக்கள் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ லாங் லிவ் பண்ணுறதுக்கு இந்த மனுஷங்களோட டயட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் த ரெயின்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே பெப்பர், கேரட், ஸ்பினச், காலிஃப்ளவர், எக் பிளேட்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிற நிறைய வெரைட்டிஸு, பொட்டேட்டோ, சோயா அப்படின்னு டேபிள் ஃபுல்லாக கலர் கலராக நிறைஞ்சிருக்குமா. 30% ஆஃப் த ஃபுட் அவங்க வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 5 வகையான ஃப்ரூட் எடுத்துப்பாங்களாம். இவங்களும் நம்ம மக்கள் மாதிரியே சுகரை கட்டே பண்ணிட்டாங்களாம். சால்ட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக. இதுதான் இவங்களோட டயட் சார்ட்டாக நம்ம கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் இவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போல். எக்ஸசைஸில் இவங்க என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, டெய்லி 1 மணி நேரம் ஜிம்முக்கு போயிட்டு மாங்கோன்லாம் நீ ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டாம், வீட்டில் இருந்தபடியே ரேடியோ தைசோ எக்ஸசைஸ் அப்படின்னு படமெல்லாம் போட்டு 5 மினிட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி இந்த புக்கில் நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு கையை மேலே தூக்கு, மேலே உயர்த்தி 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸை 5 மினிட்ஸ் நீ டெய்லி எப்பப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்போ கையையும் காலையும் இப்படி விரிச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும். ஆனால் ரெகுலர் பேசிஸில் பண்ணு, பாடிக்கு மூமெண்ட் கொடுங்கிறார். அடுத்து யோகாவும் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல். அதில் நிறைய யோகா பற்றி பேசியிருக்காங்க. கர்ம யோகா, பக்தி யோகா, மந்திர யோகா, ராஜயோகா, குண்டலினி யோகா அப்படின்னு நிறையா. இதில் மந்திர யோகாங்கிறத நம்ம சாண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, ஏதாவது ஒன்று ஓம் ஓம்னு. அந்த மாதிரி ஒரு யோகாவுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூரிய நமஸ்காரையும் ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் சின்சியராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல். இவங்க ஓவராலாகவே மைண்ட், பாடி அண்ட் எமோஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரியேட் மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்கெல்லாமும் ரிச் டாட் புவர் டாடோட புக்கை படிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. மொத்தமாக நீங்கள் 2 ஜாப் வச்சுக்கணுமா, ஒன்று செகண்டரி அண்ட் ப்ரைமரி. ஸோ இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வெஜிடபிள் செல்லிங் அப்படிங்கிறத தான் செகண்டரி ஜாபாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட பேஷனாக. இந்த ரிச் டாட் புவர் டாட்லேயும் அவர் இதே தான் சொல்கிறாரு, ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செகண்டரியாக வச்சுக்கோங்கன்னு. ஸோ இந்த ஊரில் இருக்கிறவங்களும் இவங்களோட இக்கிகையா, இவங்களோட பேஷனாக, த பர்பஸ் ஆஃப் வாழ்கிறது எதுக்குங்கிறத இவங்களோட செகண்டரி ஜாபாக இவங்களுக்கு பிடிச்ச பேஷனான வெஜிடபிளை தான் வச்சுருக்காங்க போல. வெஜிடபிள் செல்லிங், அவங்களோட கார்டன்லேயே அவங்க வளர்த்து அந்த வெஜிடபிளை போய் செல் பண்ணுறது தான் இவங்களோட செகண்டரி ஜாபாக வச்சுருக்காங்க போல். எனக்கு மொத்த புக்லேயே இந்த டாபிக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாப் ஸ்நாக்கிங் பிட்வீன் மீல்ஸ், ஈட் ஸ்வீட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அ வீக், கிராஜுவலி பே ஆஃப் ஆல் யோர் டெபிட், அவாய்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் டாக்ஸிக் பீப்புள், ஸ்பெண்ட் 20 மினிட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் பர் டே. அவ்வளோதான். சோஷியல் மீடியாவிலேருந்தோ கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு இவங்க சொல்கிற இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களாம். உன்னோட இக்கிகை என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிங்கிறார். மொத்த புக்கோட லாஸ்ட் பேஜில் இந்த புக்கோட சாராம்சத்தை 10 பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிருந்தால் பேசாமல் லாஸ்ட் பேஜை படித்து முடிச்சிருக்கலாமோ. ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ரிட்டையர், டேக் இட் ஸ்லோ, டோன்ட் ஃபில் யோர் ஸ்டமக், சரௌண்ட் யோர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ், கெட் இட் ஷேப் ஃபார் யோர் நெக்ஸ்ட் பர்த்டே, ஸ்மைல், ரீகனெக்ட் வித் நேச்சர், கிவ் தேங்க்ஸ், லிவ் த மூமெண்ட், ஃபாலோ யோர் இக்கிகை. இவ்வளோதான். மொத்தம் இந்த புக்கு 10 பாயிண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த 10 பாயிண்ட்டை தான் இவங்க மொத்த இக்கிகையிலையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பேஷன் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது டைம் போகிறலே தெரியலடா மச்சான், எப்படிடா சாயந்தரம் 5 மணி ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இன்வால்வ்டாக இருக்கீங்கன்னா அதுதான்டா தம்பி உங்களோட இக்கிகை. இக்கிகை அப்படிங்கிற இந்த புக்கை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. அப்படி பில்டப் கொடுத்த அளவுக்கு எனக்கு இந்த புக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பை பாய்.